சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். சபரிமலைக்கு வெளிமாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வரக்கூடாது என்ற நோக்கிலேயே கேரள அரசு செயல்படுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டினார். மாலை அணிந்து விரதமிருந்து ஐயப்பனை தரிசிக்க சென்று கொண்டிருந்த அவர் இடையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருப்பதி ஏழுமலையான் கோவில் அம்மாநில அரசு செய்திருக்கும் சிறப்பான ஏற்பாடுகளை சுட்டிக்காட்டிய அவர், உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க கேரள அரசுக்கு மனமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட அந்த அரசாங்கம் அந்த வசதிகளை செய்து கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனமில்லாத போக்குதான் காட்டுகிறது. நம்ம திருப்பதி எடுத்துக்கொள்ளலாம். எவ்வளவு லட்சம் மக்கள் தினந்தோறும் வர்றார்கள். இங்கு ஒரு 48 நாள் அல்லது 2 மாதங்கள் தான். ஆனா திருப்பதிக்கு தினந்தோறும் வர்றார்கள். அதே மாதிரி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வர்றார்கள். உஜ்ஜயினிக்கு லட்சக்கணக்கான, அங்கெல்லாம் அந்த சிறந்த ஏற்பாடுகள் செய்ய முடிகிறது. ஆனால் இங்க அந்த ஏற்பாடுகள் செய்வதில் கேரளா அரசாங்கம் அவர்கள் பக்தர்கள் எதுக்காக வருகிறார்கள், அவர்கள் வராமல் இருந்தால் நல்லதென்ற அந்த மனப்பான்மையோடு தான் அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.